வணக்கம் ட்ரீமர்ஸ், நான் உங்க ட்ரீம் சேஞ்சர். இந்த ஒன் பீஸ் வேர்ல்ட்லயே ஒரு மிகப்பெரிய பவர்ஃபுல் சிஸ்டம்னா அது ஓல்டு கவர்மெண்ட் தாங்க. இந்த ஓல்டு கவர்மெண்டோட வேலையை லா அண்டர் மூலமா மக்களுக்கு அமைதியை கொண்டு வரதான் அவங்களோட வேலையை. ஏன்னா ஒன் பீஸ்ல வந்து மொத்தம் 4 சி இருக்குது. ஈஸ்ட், வெஸ்ட், நார்த், ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 4 சிலையுமே 20 மில்லியன் ஐலாண்ட் இருக்குது. அதுல பல கோடி மக்கள் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது கொண்டு போய் சேர்க்கணும். ஸோ அதுக்காகவே இந்த ஓல்டு கவர்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர்ல, ஒரு ப்ராப்பர் பவர்ஃபுல் பொசிஷனிங்ல, அதுக்கு ஒரு தனித்தனி கட்டுமானத்தோட இந்த ஓல்டு கவர்மெண்ட் வந்து செயல்பட்டு இருக்கு. ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் கவர்மெண்ட் எப்படி இயங்குது, என்ன மாதிரியெல்லாம் பொசிஷன்ஸ் இருக்குது, எப்படியெல்லாம் ரெக்ரூட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதாங்க பார்க்க போகிறோம். ஸோ நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இந்த ஓல்டு கவர்மெண்ட் வந்து எப்படி உருவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. 20 கிங்டம்ஸ், ஓல்டில் இருக்கிற மொத்தம் 20 கிங்டம்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த ஓல்டு கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒன்றா ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ அதில் ஒரு கிங்டம் மட்டும், அதாவது நெஃபர்டரி கிங்டம் மட்டும், நெஃபர்டரி ஃபேமிலி மட்டும் நாங்களே பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியில் போயிட்டாங்க. ஸோ மிச்ச கிங்டம்லாம் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ரெட் லைனுக்கு மேலே ஒரு மேரேஜுவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு பேலஸை கட்டி அங்கே இருக்கிற கிங்டம், அந்த ராயல் ஃபேமிலி மட்டும் அங்கே போய் குடியேறிட்டாங்க. ஸோ மீதி அந்த கிங்டத்தில் ரூல் பண்ணுறது கிங்ஸ் யாருமே இல்லை. ஸோ மிச்சம் இருக்கிற அந்த மக்களால் தேர்ந்தெடுத்து ஒரு ஃபேமிலியை வந்து ஒரு கிங்காக வந்து உருவாக்கி விட்டுறாங்க. அந்த கிங்ஸ் தான் அந்த கிங்டத்திலாம் ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி நிறைய கிங்டத்துல அங்க இருக்கிற கிங்ஸ் தான் அந்த கிங்டமே ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி அந்த ராயல் ஃபேமிலியில மேரேஜோக்கு வந்து குடியேறிட்டாங்களே. ஸோ அவங்க நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம். அவங்க கையில தான் இந்த ஒட்டுமொத்த வேர்ல்டுமே கையில இருக்கு. அவங்க தான் ஒரு காடு மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்கள வந்து எல்லாருமே செலஸ்டியல் டிராகன்ஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. ஸோ அவங்க போடுறது மட்டும்தான் சட்டம். அதை வந்து ஏதாவது யாராவது மீறினாங்கன்னா அவங்கள மொத்தமா அழிச்சிருவாங்க. இதுதான் அவங்களோட ரூல்ஸ். ஸோ இப்படியா அந்த 20 கிங்டமும் ஒன்று சேர்ந்து யாருமே ரூல் பண்ணக்கூடாது. யாராவது ஒரு கிங்டமும் அதாவது ஒருத்தர் மட்டுமே ரூல் பண்ணக்கூடாது, சேர்ந்து ரூல் பண்ணணும். ஒருத்தர் ரூல் பண்றங்கிறது அப்படிங்கிற ஒருத்தர் இல்லவே இல்லை. அந்த ஒரு த்ரோன் இருக்கும், ஒருத்தர் ரூல் பண்றதுக்கான த்ரோன். அந்த த்ரோன் எப்பவுமே எம்டியா தான் இருக்கும். ஸோ ஒரு எம்டி த்ரோனை மூலமா ஒரு இதை வச்சு யாருமே ஒருத்தர் ரூல் பண்ணக்கூடாது, எல்லாம் சேர்ந்து ரூல் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு அடிப்படையை வச்சுதான் இந்த மாதிரி வேர்ல்டு கவர்மெண்ட்டை ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ரூல் பண்றாங்க. பட் அதுக்கப்புறம் தான் ரொம்ப நாள் கழிச்சு தான் தெரிய வருது, ஈமுங்கிறவங்க அவங்க தான் ஓல்டு கவர்மெண்ட்டே ரூல் பண்றாங்க. அவங்களுக்கு கீழே தான் அந்த 5 குறைசை, அதாவது 5 எல்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஃபார்ம் வச்சோம் அந்த ஓல்டு கவர்மெண்ட், அதுதான் அங்கே நடந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த செலஸ்டியல் டிராகன்ஸ் எல்லாம் எப்படி அங்கே வாழ்றாங்க, அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு இதுக்கெல்லாம் எப்படி என்ன பண்றாங்கன்னா, இங்கே ஓல்டு கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா, அந்த கிங்டம்ஸ் எல்லாம் கவர்மெண்ட் கீழேங்கிற கிங்டம்ஸ் நிறைய இருக்கும். ஸோ அந்த கிங்டம்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா வரி விதிப்பாங்க. அந்த கிங்டம் எல்லாமே அந்த ராஜாக்கள்லாம் வரி அவங்களுக்கு கொடுத்தே ஆகணும். இந்த வரி மூலயமா வச்சு மக்கள்கிட்ட இருந்து அந்த காசை பிடுங்கி அந்த வரியை கொண்டு வந்து கவர்மெண்ட் கிட்ட கொடுப்பாங்க. ஸோ அந்த கவர்மெண்ட் அந்த வரி மூலயமா இந்த செலஸ்டியல் டிராகன்ஸ் எல்லாம் நல்லா கொழுத்து போய் நல்லாவே தெனா விட்டா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்க நினைக்கிறதான் சத்தம். அவங்க நினைச்சா எந்த ஒரு கிங்டத்துக்கு எங்க வேணாலும் போகலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். போய் அங்க அவங்களுக்கு பிடிச்ச அடிமைகளை வந்து தூக்கிட்டு வரலாம், அவங்களுக்கு பிடிச்சதை செய்யலாம், அட்டூழியம் பண்ணலாம். யாருமே கேட்க மாட்டாங்க. ஏன்னா கேட்டா அந்த கிங்டம், அந்த ஒரு ஐலாண்டே அழிக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு பவர் இருக்குது. யாராவது அவங்கள தொட்டா அவங்கள ஸ்ட்ரெயிட்டா கொண்டுருவாங்க. அப்படி கொன்னா கூட அவங்கள யாருமே கேட்க முடியாது. ஏன்னா அவங்க தான் ஒரு காட். அந்த ஓல்டு ஒன் பீஸ் வேர்ல்ட்லயே அவங்க தான் காட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே நினைச்சிட்டு இருக்காங்க. ஸோ இப்படியா இந்த ஓல்டு கவர்மெண்ட்டை வந்து மொத்தமா ரூல் பண்றதுங்கிறது ஈமோ கீழே அந்த 5 எல்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது அந்த 5 எல்டர்ஸ் ஃபர்ஸ்ட் செயின்ட் செப்பாட் ஜூபிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அக்ரிகல்ச்சரோட கடவுள். அடுத்ததான் செயின்ட் ஈத்தன் பேரன் நஸ்ஜீரோ, அவர் வந்து ஃபினான்ஸ் கடவுள். அதுக்கப்புறம் செயின்ட் டாப்மேன் வெல்கரி, அவர் வந்து ஜஸ்டிஸ் காடு. அதுக்கப்புறம் செயின்ட் மார்க்கஸ், அவர் என்விரான்மெண்ட்டுக்கோட கடவுள். நெக்ஸ்ட் கடைசியா ஜெய்கர்சியா சேட்டன், அவர் தான் டிஃபென்ஸ் அண்ட் சயின்ஸோட கடவுள். இப்படியா ஒரு டெல்லர்ஸருக்குமே ஒரு தனித்தனி பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்குது. ஸோ அவங்க வேலையை கரெக்டாக அவங்க பார்த்துக்குவாங்க. ஸோ இவங்களுக்கு கீழே காட் நைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எலைட் குரூப் இருக்குது. ஒரு செலஸ்டியல் குரூப்ஸ் தான் அவங்கலாம். ஃபுல்லாமே எல்லாருமே செலஸ்டியல் டிராகன்ஸ் தான் கொண்ட ஒரு பவர்ஃபுல் குரூப். ஸோ அவங்களோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி செலஸ்டியல் டிராகனை பாதுகாக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த மேரேஜையும் பாதுகாக்கிறது. இப்போ சப்போஸ் செலஸ்டியல் டிராகனே அவங்க துரோகம் பண்ணிட்டாங்க, அதை கவர்மெண்ட்டுக்கு எதிராகவோ போயிட்டு இந்த மாதிரி ஏதாவது தப்பான இது பண்றாங்கன்னா, செலஸ்டியல் டிராகனை எக்ஸிக்யூட் பண்ற அளவுக்கு இந்த காட் நைட்ஸுக்கு பவர் உண்டு. இதுவே 5 கோரசி நினைச்சாலும் அவங்களாலையும் செலஸ்டியல் டிராகனை எக்ஸிக்யூட் பண்ற அளவுக்கும் பவர் இருக்கு. ஸோ காட் நைட்ஸோட வேலையை இதுதான். செலஸ்டியல் அந்த மேரேஜையும் பாதுகாக்கணும். செலஸ்டியல் டிராகன் எது தப்பு பண்ணாலும் அங்கே இவங்க தான் எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க, அந்த தப்பை நடக்காமல் பார்த்துக்குவாங்க. ஸோ அந்த மொத்த ரெட் லைனு, அந்த மேரேஜ் மொத்த இதையும் பாதுகாக்கிறது ஒரு எலைட் குரூப்பே இவங்க தான். இவங்க குரூப்பில் இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப பவர்ஃபுல். இவரோட கேப்டன் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து செயின்ட் ஃபிகர்லேண்ட் கார்லிங் இருந்தாப்புல, அதாவது சாங்ஸ் அண்டு சாம்ராக்கோட அப்பா. இப்போ வந்து அந்த சேட்டன் வந்து இறந்ததுக்கு அப்புறம் அந்த இப்போ எல்டர் பொசிஷனுக்கு வந்து ஃபிகர்லேண்ட் போயிட்டாப்புல. இந்த காட் நைட்ஸோட தலைவனா நம்ம சாம்ராக் ஆகியிருப்பாப்புல.
ஸோ இங்க இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்பவே பவர்ஃபுல். எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா, எம்பரர் கூடவே சண்டை போடுற அளவுக்கும் பவர்ஃபுல். எம்பரர் கூட நேருக்கு நேர் நின்னு சண்டை போடுற அளவுக்கு பவர்ஃபுல். ஸோ அதனால தான் டிராகனே பயந்துருப்பார் போல. நம்ம காட் நைட்ஸ் இல்லாதபோது தான் நம்ம வந்து அங்க ச மேரேஜ் ஹாலுக்குள்ள போய் நம்ம வேலைய காட்ட முடியும். அவனுங்க இருந்தாங்கன்னா நம்மளுக்கு அவனுங்க தொல்லையா இருப்பானுங்க அப்படின்னு சொல்லி நம்ம டிராகனே போகாம டைம் வரட்டும்னு சொல்லி காத்துட்டு இருந்திருப்பாப்ல. ஸோ இப்போ நம்ம வந்து கவர்மெண்ட்டை ரூல் பண்ணக்கூடிய பெரிய தலைகள் எல்லாத்தையுமே பார்த்தாச்சு. இந்த கவர்மெண்ட் எப்படி வந்து அது கீழே இவங்களுக்கு கீழே ரன் ஆகுது அப்படிங்கிறத பார்க்க போறோம். கவர்மெண்ட் கீழே மொத்தம் 3 ஸ்டேஜஸ் இருக்குது. ஒண்ணு மெரைன்ஸ், இன்னொன்னு சைபர் பால், இன்னொன்னு வந்து வார்லார்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு 3 இது இருக்கு. ஸோ மெரைன்ஸ் இந்த ஒன் பீஸ் வேர்ல்டு எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே கடல் தான். அந்த கடல்ல எல்லாமே ஐலாண்டாக தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஆர்மிஸ் எதுவும் இருக்காது. ஸோ அங்க அதாவது ஃப்ளைட்டு ஆர்மிஸ் அந்த மாதிரி எதுவும் இருக்காது. ஃபுல்லா நேவி படம் தான். ஸோ இந்த மெரைன்ஸ் கீழே நிறைய பொசிஷன்ஸ் எல்லாம் இருக்குது. இதுல மிகப்பெரிய ஒரு பொசிஷன் பாத்தீங்கன்னா கமாண்டர் இன் சீஃப். இந்த பொசிஷன்ல வந்து நம்ம காங் தான் இருப்பாரு. ஃபர்ஸ்ட் ஃபிளீட் அட்மிரலா இருப்பாரு. அதுக்கப்புறம் கமாண்டர் இன் சீஃப் அப்படிங்கிற பொசிஷனுக்கு வந்துருவாரு. அதாவது இவர் வந்து இந்த 5 எல்டர்ஸ்க்கு கீழவே இவர் 3வது பொசிஷன்ல இருப்பாரு. இவர் நினைச்சா மொத்த மரைன்ஸ், சைபர் போல் ஆகட்டும், வேர்ல்டு வார்லார்ட் சிஸ்டம் இந்த 3த்தையுமே இவரால் கண்ட்ரோல் பண்ண முடியும். இவர் சொல்றத இவங்க எல்லாமே கேட்டுதான் ஆகணும். ஸோ கமாண்டர் இன் சீஃபுக்கு அவ்வளோ பெரிய பொசிஷனு. இவங்க எல்டர்ஸ் கீழே தான் இவன் இந்த காங் வந்து வேலை பார்க்குறாரு. இவர் வந்து எங்க இருப்பாருன்னா இந்த மேரேஜ் வேலை பேங்கியா கேஸ்டில் அங்கதான் இவரோட ஆஃபீஸ் இருக்குது. அங்கதான் இவர் வேலை பார்ப்பாரு. இந்த 5 எல்டர்ஸுமே அங்கதான் இருப்பாங்க. ஈமுவும் ஆகட்டும் எல்லாருமே அந்த ரெட் லைன் மேல மேரேஜ் வேலை தான் இருப்பாங்க. இந்த காங்கு கீழே அதாவது கமாண்டர் இன் சீஃப் பொசிஷனுக்கு கீழே ஃபிளீட் அட்மிரல் பொசிஷன் தான். இதுதான் மரைன்ஸ்லேயே ஒரு பெரிய பொசிஷன். அதாவது எல்லா மரைன்ஸையுமே இவர் தான் லீட் பண்றாரு. இவர் தான் ஒரு பெரிய இன்சார்ஜ். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் வந்து செங்கோக்கு இருந்தாப்புல. அதுக்கப்புறம் நம்ம அக்கோஜிக்குமே அக்கைனுக்கும் ஒரு போட்டி மூலயமா ஃபைட் வச்சு அதில் அக்கைனை ஜெயிச்சு நம்ம ஃபிளீட் அட்மிரல் ஆயிடுறாப்புல. இந்த ஃபிளீட் அட்மிரல்லாம் ரொம்பவே பவர்ஃபுல்லானவங்க. ஒரு பவர்ஃபுல் டெவில் ஃப்ளூட் யூசர்ஸாக தான் இருப்பாங்க. இவங்க வந்து எம்பரன்ஸோடவே நேருக்கு நேர் நின்று சண்டை போடக்கூடியவங்க. செங்கோக்கு அந்த மாதிரி தான். பட் அக்கைனை வந்து இப்போ எப்படின்னு தெரியல. இப்போ மேபி அவர் வந்து ஹாக்கி அவரோட பவர்ஃபுல் டெவில் ஃப்ளூட் இன்னும் டெவலப் ஆகி மேபி எம்பரர் கூடவே நேருக்கு நேராக நின்று சண்டை போடாத கூட வேற ட்ரெயின் ஆயிருப்பாரு. ஏன்னா நம்ம மெரின் ஃபோர்ட்லயே பார்த்துருப்போம். ஒயிட் பீடை கிட்ட அடி வாங்கியிருப்பாரு. எம்பரருக்கு முன்னாடி ஒரு சின்ன ஆள் மாதிரி தான். 1-on-1 நிற்க முடியாது எம்பரருக்கு முன்னாடி. அந்த மாதிரி தான் இருந்திருப்பாரு அட்மிரல் பொசிஷன்ல. ஸோ இப்போ ஃபிளீட் அட்மிரல் ஆகிட்டப்போ ஒரு எம்பரருக்கு நேருக்கு நேர் நின்று சண்டை போட அளவுக்கு ஒரு பவர் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது அதாவது ஒரு கவர்மெண்ட்டுக்கும் ஒரு எம்பரருக்கும் உண்டான ஒரு ஈக்குவல் பொசிஷனிங் தரும். இல்லைன்னா ஈஸியாக அங்கே 4 எம்பரர்ஸ் இருக்காங்களா, 4 எம்பரர்ஸ் அவங்களாம் ஒன்று சேர்ந்து ஈஸியாக ஓல்டு கவர்மெண்ட்டே அடிச்சுட்டு போயிட முடியும். அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரென்த்தில் கம்மியாக இருந்தான். இப்போ அந்த ஃபிளீட் அட்மிரல் கீழே 3 அட்மிரல்ஸ் இருப்பாங்க. கிசாரு, ஃபுஜிடோரோ, அதுக்கப்புறம் ஏகோகோ. அவன் பேர் நல்லா வாயில் நுழையில. ஆனால் ஒரு பவர்ஃபுல் டெவில் ஃப்ரூட் யூசர் தான். ஃபாரஸ்ட் ஃப்ரூட் யூஸ் பண்ணிட்டு இருப்பான். ஸோ இந்த 3 அட்மிரல்ஸுமே ரொம்பவே பவர்ஃபுல்லான அட்மிரல்ஸ் தான். ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டெவில் ஃப்ரூட், அதுக்கப்புறம் ஹாக்கி இதெல்லாம் கொண்டவங்க தான். இந்த அட்மிரல்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்னா எம்பரர் அளவுக்குலாம் பவர்ஃபுல்லாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு தான் நான் சொல்றேன். ஏன்னா நம்ம மெரைன் ஃபோர்ட் வார்லேயே பார்த்துருப்போம். சாங்ஸ் வந்தோடனே எல்லாருமே வார ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. அக்கைனுக்கு எதிர்த்து நம்ம சாங்ஸ் வந்து அப்படியே அசால்ட்டாக நின்றுப்பாப்புல. ஸோ ஒயிட் பீடு வந்து அக்கைனை போட்டு புரட்டி போட்டிருப்பாப்புல. இத்தனைக்குமே அவர் லாஸ்ட் ஸ்டேஜ் கேன்சர்ல இருப்பாப்புல ஒயிட் பீடு. அவர் மட்டும் பிரைமல் இருந்தா அக்கைன்லாம் என்ன கதி ஆயிருப்பான். அட்மிரல்ஸ் நினைச்சாலுமே பஸ்டர் காலை வந்து ஒரு ஐலாண்டுக்கு எதிராக கொண்டு வரதுக்கு ஒரு உரிமை இருக்கு. ஃபிளீட் அட்மிரல் ஆகட்டும், கமாண்டர் இன் சீஃப், அந்த 5 எல்டர்ஸ் இந்த 4 பேர்த்துக்குமே ஒரு பஸ்டர் காலை வந்து ஏற்கிறதுக்கு இவங்களுக்கு உரிமை இருக்குது. ஸோ இவங்களுக்கு கவர்மெண்ட்டுக்கு எதிராக எந்த ஒரு நாடு ஏதாவது ஒன்று செயல்பட்டு அப்படின்னு இவங்க நினைச்சிட்டா போது இவங்க பஸ்டர் காலை வந்து ஆக்டிவேட் பண்ணலாம். ஸோ இந்த ஃபிளீட் அட்மிரல் அண்ட் அட்மிரல்ஸ் இவங்கெல்லாம் எங்க இருப்பாங்கன்னா நேவி ஹெட் குவார்டர்ஸ் தான் இருப்பாங்க. வைஸ் அட்மிரல்ஸ் கூட நேவி ஹெட் குவார்டர்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ இந்த நேவி ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குதுன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாரடைஸ் அப்படிங்கிற அந்த வேர்ல்ட்ல இருந்தது. அதுக்கப்புறம் மெரைன் ஃபோர்டுக்கு அப்புறம் அது ரொம்பவே டேமேஜ் ஆனங்காட்டி நியூ வேர்ல்டுக்கு மாத்திருப்பாங்க. அது அப்படியே ரெட் லைன் பக்கத்துல முன்னாடி பாரடைஸா இருந்தது. இப்போ வந்து இந்த ரெட் லைனுக்கு அந்த ஆப்போசிட் சைடு நியூ வேர்ல்ட்ல வந்து நியூ மெரைன் ஃபோர்டா அவங்க கட்டியிருப்பாங்க. ஸோ அந்த மெரைன் ஃபோர்ட் அதாவது நேவி ஹெட் குவார்டர்ஸ் தான். அந்த நேவி ஹெட் குவார்டர்ஸ்ல தான் இவங்க வந்து ஆஃபீஸ் இருக்கும். அங்கே தான் இவங்க வேலை செய்வாங்க. நெக்ஸ்ட் வைஸ் அட்மிரல்ஸ் கீழே இவங்களோட பொசிஷன். இவங்க வந்து பெரிய பெரிய பேட்டில் ஷிப்பு கீழே இவங்க வந்து ஒரு கமாண்டிங் பொசிஷன்ல பெரிய ஆளாக இருப்பாங்க. ஸோ இவங்க வந்து மொத்தம் 13 வைஸ் அட்மிரல்ஸ் இப்போ கரண்டாக இருக்கிறதா சொல்றாங்க. ஸோ இந்த வைஸ் அட்மிரல்ஸ் எல்லாம் அந்த பேட்டில் ஷிப்பே கண்ட்ரோல் பண்ற அளவுக்கும் பவர் இருக்கு. இப்போ பஸ்டர் கால் ஆக்டிவேஷன் ஆச்சுனாலுமே அந்த பஸ்டர் காலை ஆக்டிவேட் பண்ண சொல்றதும் இவங்க தான். ஸோ இவங்க தான் கமெண்ட் பண்றாங்க. அதாவது அவங்களுக்கு கீழே இருக்கிற ஆஃபீஸர்ஸ், கேப்டன்ஸ் அதாவது அட்டாக் பண்ண சொல்லி இந்த வைஸ் அட்மிரல்ஸ் தான் கமெண்ட் பண்றாங்க. ஸோ இந்த வைஸ் அட்மிரல்ஸுமே ரொம்பவே ஸ்ட்ராங்காக தான் இருப்பாங்க. அவங்களுமே நிறைய டிஃப்ரெண்டான டெவில் ஃப்ரூட்டும் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஏதாவது பிரச்சனைனா நம்ம அட்மிரல் வந்து ஒரு
நிறைய வயசு மேலே கூறிட்டு அவங்க வந்து அந்த பேட்டில்ஸ் எடுத்துட்டு ஒரு பிரச்சனைக்கு போவாங்க. ஸோ லைக் எக்கேட்ல நடந்ததில்ல நம்ம கிஷோரை வந்து நிறைய வயசு அட்மிரலை கூட்டிட்டு அந்த எக்கேட்டுக்கு பஞ்சாயத்து பண்ண போனார்ல, அந்த மாதிரி தான். நெக்ஸ்ட் அடுத்ததா இருக்கிற பொசிஷன் என்ன பார்த்தீங்கன்னா, ரியர் அட்மிரல்ஸ். இவங்க வந்து வைஸ் அட்மிரல் கீழ. இவங்க எல்லாருமே ஒரு துரு துருன்னு இருப்பாங்க. ரொம்பவே சண்டைனா முதல் ஆளா பாயிற ஆளுங்க இவங்க தான். ரியர் அட்மிரல்ஸ் தான். வைஸ் அட்மிரல் என்ன சொன்னாலும் இவங்க கேட்பாங்க. இவங்களுக்கு இந்த ரியர் அட்மிரல்ஸ் இவங்களுக்குன்னு ஒரு யூனிட்டை வச்சுட்டு அவங்களும் தனியா சண்டைக்கு போவாங்க. நெக்ஸ்ட் வந்து கமாண்டர். கமாண்டருங்கிறது வந்து ஒரு பெரிய நல்ல பொசிஷன் தான். இவங்க வந்து கேப்டன்ஸால முடியாததை இவங்க வந்து எடுத்து செய்வாங்க. இவங்களுக்குன்னு தனி ஒரு ஏதாவது ஒர்க்கு கொடுத்துருப்பாங்க. இவங்க வந்து அதை முடிக்கிறது இவங்களோட வேலையே. ஸோ இவங்களுக்குன்னு ஒரு வேலை இருக்குது. என்னதுன்னா, கிரிமினல்ஸ்க்கு எதிராகவும் பைரட்ஸ்க்கு எதிராகவும் இவங்க தான் பவுண்டிஸை வந்து அலோகேட் பண்ணுவாங்க. இது வந்து ஸ்ட்ரைட்டா ஃப்ளீட் அட்மிரலுக்குள்ளே இன்ஃபார்ம் பண்ணிடலாம். அதாவது ஃப்ளீட் அட்மிரல் சொல்லி நான் இந்த மாதிரி இந்த பைரட்டுக்கு நான் இவரை பவுண்டிஸ் அலோகேட் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய பவுண்டிஸ் எல்லாம் போட்டதே இந்த கமோடோருங்கிற இந்த பொசிஷன்ல இருக்கிற ஆளுங்க தான். அதுல வந்து ஒன் பீஸ்ல ஒரு எபிசோட்லயே காமிச்சிருப்பாங்க. ஒரு கமோடர் வந்து இந்த மாதிரி பவுண்டிஸ் அலோகேட் பண்ணிட்டு இருப்பான். இந்த அதாவது சாங்ஸோட பவுண்டிஸ் இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு, எம்பரரோட பவுண்டிஸ்லாம் இவ்வளோ ஏறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அவனோட வேலையை இந்த பவுண்டிஸ் ஏத்துறது தான். ஸோ அடுத்தது பொசிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேப்டன் தான். கேப்டனுங்கிறது கமோடோர் கீழே ஒரு பொசிஷன். இவங்க தான் மெரீன் பிரான்ச். அங்கங்கே மெரீன் பிரான்ச் நிறைய பிரான்ச் இருக்கும். 4 சீல்ஸ்லையும் ஒரு மெரீன் பிரான்ச் இருக்கும். அந்த மெரீன் பிரான்ச்சுக்கு ஒரு கமாண்டர்னா இவங்க தான். அந்த மெரீன் பிரான்ச்சுக்கு ஒரு கமாண்டர். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு மெரீன் ஷிப்ஸ் இருக்குதுன்னா அந்த மெரீன் ஷிப்புக்கும் கேப்டனும் இவர் தான். இவங்களுக்கு கீழே தான் நிறைய யூனிட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. ஸோ கேப்டன் சொல்றதான் இந்த மற்ற மெரீன்ஸ் எல்லாருமே கேட்பாங்க, கீழே இருக்கிற மெரீன்ஸ் எல்லாருமே. நெக்ஸ்ட் கேப்டன் கீழே கமாண்டரு, லிeutenant கமாண்டர், அதுக்கப்புறம் லிeutenant ஜூனியர் கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு 4 பொசிஷன் இருக்குது. ஸோ இதுல வந்து டொஃப்ளெமிங்கோட பிரதர் இருக்கான்ல, அவனும் இந்த பொசிஷன்ல தான் இருப்பான். ஸோ இந்த பொசிஷன்ல இருந்துக்கிட்டு செங்கோக்குக்கு ஸ்ட்ரைட்டா கீழேயே லிங்கோட இவன் வந்து டொஃப்ளெமிங்கோக்கு ஒரு ஸ்பையா, அந்த ஓல்டு கவர்மெண்ட்டுக்கு ஸ்பையா டொஃப்ளெமிங்கோக்கு வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பான். டொஃப்ளெமிங் என்னென்ன தப்புலாம் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு ஓல்டு கவர்மெண்ட்டுக்கு வந்து தகவல் கொடுத்துட்டு இருப்பான். ஸோ அவனும் இந்த பொசிஷன்ல தான் இருந்திருப்பான், ஒரு லெப்டினன்ட் கமாண்டரா. ஸோ ஹெல்மப்போவும் இப்போ வந்து அந்த பொசிஷன்ல தான் இருக்கிறான். ஹெல்மப்போ யாருன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கோபியோட ஃப்ரெண்டு இருக்கான்ல, அவன் தான். ஸோ நெக்ஸ்ட் அது கீழே இருக்கிற பொசிஷன் என்சைன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பொசிஷனுக்கு வந்தாலே அவங்களுக்குன்னே ஒரு இது ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட் எல்லாமே கையில எதுவுமே போடாம சும்மா தோல்ல மட்டும் தொங்க போட்டு கெத்துக்கு சுத்திட்டு இருப்பானுங்களா எல்லா மெரீன்ஸுமே. ஸோ அந்த மாதிரி ஒரு ஷர்ட் கொடுக்கப்பட்டுரும். ஸோ அதுக்கு பின்னாடி ஜஸ்டிஸ் அப்படின்னு எழுதியிருக்கும். அது கீழே இருக்கிற எல்லா மெரீன்ஸும் எப்படி இருக்கும்னா, ஜஸ்ட் சட்டையை மட்டும் போட்டு ஒரு டையை மட்டும் போட்டு சாதாரணமா ஒரு ப்ளூ ட்ரௌசர் அந்த மாதிரி ப்ளூ பேண்ட் போட்டு சுத்திட்டு இருப்பானுங்க. இந்த பொசிஷனுக்கு அட்டைன் பண்ணும்போது அவங்களுக்குன்னு ஒரு பின்னாடி ஜஸ்டிஸ் எழுதப்பட்ட அந்த ஃபுல் ஹேண்ட் சட்டையை ஃபுல் ஹேண்ட்லேயே போடாம அந்த மாதிரி தொங்க போட்டு விட்டு ஒரு கெத்தா சுத்திட்டு இருப்பானுங்க. ஸோ இவங்களோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கங்கே எங்கேயாவது போய் பேட்ரோல் பண்றது, எதையாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கிறது தான் இவங்களோட வேலையை. நெக்ஸ்ட் என்லிஸ்டட் அண்ட் நான் கமிஷனர்டு ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குரூப்ஸ் இருக்குது. இதெல்லாமே ஒரு இதுக்கு வர எல்லாம் இப்போ முன்னாடி பார்த்தீங்களா, இதில் இருக்கிற முன்னாடி பொசிஷனை விட இது எல்லாமே சின்ன பொசிஷன் தான். ஏன்னா இந்த பொசிஷன்ல தான் மரைன்ஸா அவங்க வந்து எப்படி கத்துக்கணும் அப்படிங்கிறது கத்துக்கிட்டு வர பொசிஷன் இது எல்லாமே. ஃபர்ஸ்ட் வாரண்ட் ஆஃபீஸர், அவரோட வேலையே ஒரு ஆர்மி, அதுக்கப்புறம் செயலர், இந்த கப்பற்படையில மாலுமியா ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ஃபைட்டுன்னு வந்தா ஒரு ஆர்மி மாதிரி முன்னாடி போய் சண்டை போடுவாரு. அந்த அளவுக்குமே உங்களுக்கு நல்லா ட்ரைனிங்கும் கொடுத்துருக்கப்படும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு கீழே மாஸ்டர் செஃப் பெட்டி ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து சண்டை போடுறதுக்கு மட்டுமே வச்சுக்குவாங்க. அதாவது சண்டை போடும்போது முன்னாடி துப்பாக்கி எடுத்துட்டு கண்ணுக்கு போய் ஒரு ஆர்மி போல முன்னாடி போய் செயல்படுவார். நிறைய குரூப் ஆஃப் இந்த மாதிரி ஆஃபீஸர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. ஸோ ஒரு ஆர்மி ஆஃபீஸர்ஸ் மாதிரி நிறைய குரூப்பாக போய் சண்டை போடுறதுன்னு வச்சிருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு கீழே சீஃப் பெட்டி ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களும் அதே மாதிரி தான், இவங்க மாலுமியாகவும் இருப்பாங்க. அதே மாதிரி சண்டைன்னு வந்துட்டா துப்பாக்கி எடுத்துகிட்டு போய் சண்டை போடுற அளவுக்கு இருப்பாங்க. அதுக்கு கீழே பெட்டி ஆஃபீஸர். ஸோ அதுக்கு கீழே வந்து சீமேன் ஒர்க்கர்ஸ், அதாவது சீமேன் ஃபர்ஸ்ட் கிளாஸ், அதுக்கப்புறம் அதுக்கு கீழே அப்ரெண்டிஸ், அதுக்கு கீழே ரெக்ரூட் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்னு சொல்லலாம். அவங்க வந்து அதான் அவங்களோட ட்ரைனிங் பீரியடு. ஒரு ரெக்ரூட்டா, அதாவது கடைசி பொசிஷன்ல இருக்கிறது சோர்பாய்ங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்போதான் அவங்க அந்த மெரீனோட கப்பலை கிளீன் பண்றது, துடைக்கிறது, சுத்தம் செய்யறது, பெருங்கம், இது எல்லாமே இவங்களோட சோர்பாயோட வேலை தான். அதுக்கு மேலே இவங்க போகிறதுனா சீமன் ரெக்ரூட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேலே போயிட்டா அவங்க மாலுமி வேலையெல்லாம் செய்வாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்க ஆரம்பிப்பாங்க. அதுக்கு மேலே அப்ரெண்டிஸ் அப்படின்றது இருக்குது. அதில் தான் அந்த சண்டை போட ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறதே கற்றுக்க ஆரம்பிப்பாங்க. எப்படி சண்டை போடுறது, கன்ஸ் எல்லாம் எப்படி பிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் சீமன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ அதில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய விஷயம் கற்றுக்க ஆரம்பிப்பாங்க. எப்படின்னு ஆர்மியில் போய் சண்டை போடுறது, கப்பலை எப்படி ஓட்டுறது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயத்த இந்த ஒரு இதெல்லாம் இவங்களுக்கு ஒரு ட்ரைனிங் செக்ஷன் மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் தான்
பெட்டி ஆஃபீஸர், சீஃப் பெட்டி ஆஃபீஸர், மாஸ்டர் செஃப் பெட்டி ஆஃபீஸர், வாரண்ட் ஆஃபீஸருங்கிறது பொசிஷன் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் இவங்க பண்ணுற வேலையை பொறுத்து. இது மட்டும் இல்லாமல் இன்னும் தனித்தனி பொசிஷன்ஸ் நிறையா கொடுக்கப்பட்டிருக்கும். இன்ஸ்பெக்டர் ஜெனரல் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து செங்கோக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். அவர் ஃப்ளீட் அட்மிரல்ல இருந்து பொசிஷனில் வந்து ரிட்டையர் ஆயிருப்பாரா. ஸோ அவர் வந்து இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆயிருப்பார். அவரோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓல்டு கவர்மெண்ட்ல ஏதாவது கரப்ஷன் நடக்குதா, ஒரு தப்பான ஏதாவது ஜஸ்டிஸ் வழங்கப்படுதா அப்படின்ற மாதிரி இது எல்லாத்தையுமே நோட் பண்ணிட்டு இருப்பார். அங்கங்கே என்னென்ன கரெக்ஷன் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நடக்கூடாம அவர் வந்து பார்த்துக்கிறது தான் இவரோட வேலையை. ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிற ஒரு பொசிஷன் இருக்கு. அது வந்து கார்ப்பு தான் இன்ஸ்ட்ரக்டராக இருப்பார். அவருக்கு தான் கொடுத்துருப்பாங்க இன்ஸ்ட்ரக்டர்னா. ஆனாலும் வைஸ் அட்மிரலாகவும் இருக்காரு. ஏன்னா ஏன் இன்ஸ்ட்ரக்டராக இருக்காருன்னா, ஏன்னா அவர் வந்து ரிட்டையர்ட் ஆகிற சூழ்நிலை தான் இருக்காரு. பட் ரிட்டையர் ஆக உள்ள காங் வந்து ரிட்டையர்ட் ஆகாம வச்சிருக்காரு. ஸோ அதனால அவர் வந்து இன்ஸ்ட்ரக்டராகவும் இருக்காரு. எப்படின்னா அந்த கோபிக்கு, ஹெல்மெட் போக்கு இந்த மாதிரி அடுத்த ஜென்ரேஷனுக்கான தலைமுறைகள்லாம் இவர் தான் வளர்த்து விட்டுட்டு இருக்காரு. கார்ப்போட வேலையே நீ அடுத்த தலைமுறைகளில் வந்து நல்லா பவர்ஃபுல்லாக வளர்த்தி ட்ரைனிங் பண்ணி வளர்த்தி விட்றதான் இவரோட வேலையே. இன்ஸ்ட்ரக்டருங்கிற பொசிஷனே இதுதான். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி மெரைன் ஷிப்ஸில் நிறையா பேர் தனியாக இன்னும் ஒர்க் பண்ணுறாங்க. அதெல்லாம் யாருன்னா குக்ஸு, டாக்டர்ஸு, அதுக்கப்புறம் ஷிப்ரைட்ஸு, அதுக்கப்புறம் கஸ்டடியன்ஸ், இந்த மாதிரி நிறைய பேரும் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இந்த மெரைன்ஸுக்கெல்லாம் எங்கேருந்து ஃபுட்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெரைன் பிரான்ச்சஸ் இருக்குது. ஒரு ஐலாண்ட்லேயும் மெரைன் பிரான்ச் அப்படின்னு ஒரு மெரைன் பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அங்கங்கே ஒரு ஜோன்லேயும் ஒரு மெரைன் பேஸ் இருக்கும். ஸோ அந்தந்த மெரைன் பேஸுக்கு இவங்க கப்பல்லாம் போய் அங்கேருந்து ஃபுட்ஸு என்ன தேவையானங்கிறது, எத்தனை நாளைக்கு நம்ம சுற்ற போகிறோம், எங்கெங்கெல்லாம் போகிறோம், எவ்வளோ நாளைக்கு நம்ம ஃபுட்ஸு என்னென்னலாம் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் அங்கே மெரைன் பேஸிலிருந்து எடுத்துக்கிட்டு இவங்க வந்துடுவாங்க. ஸோ இப்படி தான் ஒர்க் ஆகுது இந்த நேவி சிஸ்டம்ஸ்லாம். இந்த மாதிரி G1லேருந்து G14, G66 இந்த மாதிரி நிறையா பிரான்ச்சஸ்லாம் நம்மளுக்கு காமிச்சிருப்பாங்க. அதாவது நிறைய பேசஸ்லாம் காமிச்சிருப்பாங்க. அந்த பேசஸ் எல்லாமே கமாண்ட் பண்ணக்கூடிய பொறுப்பில் கேப்டன் தான் இருக்காப்புல. ஓகே, இப்போ வந்து நம்ம மெரைன்ஸோட அந்த ஸ்ட்ரக்சரை பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து சைபர் போல். இவங்களோட வேலையே என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சீக்ரெட் ஏஜென்சி, அதாவது சீக்ரெட் இன்டெலிஜென்ட் ஏஜென்சி. இவங்க எல்லாமே சைபர் போல் எல்லாமே ஒரு சீக்ரெட் இன்டெலிஜென்ட் ஏஜென்சி தான். இவங்க வந்து வெளிப்படையாக செயல்பட மாட்டாங்க. ரொம்பவே சீக்ரெட்டாக மக்களுக்கு யாருக்குமே தெரியாமல், சில மரைன்ஸுக்கே தெரியாமல் இவங்கெல்லாம் ரொம்பவே சீக்ரெட்டாக செயல்படுவாங்க. இவங்களோட வேலையே என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பை வேலை பார்க்குறது தான். இவங்களுக்கு வேர்ல்டுக்கு அச்சுறுத்தலாம் எந்த நாடு இருக்குதோ, எந்த ஒரு தனிநபர் செயல்படுறாரோ அங்கே போய் நோட்டை வர்றது, என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்குறது. சப்போஸ் அதை வந்து ரொம்பவே கைமீறி போச்சுன்னா அந்த இடத்துல அவங்கள வந்து அசாசினேஷன் பண்ணுறது, இந்த மாதிரி நிறையா மரைன்ஸால் தப்பான வேலைகளை செய்ய முடியாத வச்சு இந்த சைபர் போலை வச்சு செய்கிறது தான் இவங்களோட வேலையே. அதாவது ஓல்டு கவர்மெண்ட் மேலே இருக்கிற கரையை வந்து இந்த சைபர் போல் ஏஜென்சியை வச்சு இவங்க தீர்த்துக்கிறாங்க. ஸோ சைபர் போல் ஏஜென்சிலேயே நிறைய பேர் இருக்காங்க. CP1லேருந்து CP9 வரைக்கும் இருக்குது. அப்புறம் CP0. ஸோ CP1லேருந்து CP8 வரைக்கும் அவங்களுக்கு நிறையா தனித்தனி வேலைகள்லாம் கொடுக்கப்படும். பட் CP9ங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு குரூப்னு வச்சுங்களேன். அவங்களோட வேலையே அசாசினேஷன் பண்ணுறது தான். ஓல்டு கவர்மெண்ட்டுக்கு அச்சுறுத்தலாம் இருந்ததுன்னா, எவனா ஒருத்தர் இருந்தாங்கன்னா போதும், அவனுக்கு போய் நீ அசாசினேஷன் கொண்டு வா அப்படின்னு சொல்லி CP9க்கு தான் ஆர்டர் போடுவாங்க. ஸோ CP9ஓட ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா என்னிஸ் லாபி தான் இவங்க CP9ஓட ஹெட் குவார்ட்டர்ஸு. ஸோ இவங்க வந்து அங்கே தான் இருப்பாங்க. ஸோ என்னிஸ் லாபி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ருசியா கிங்டந்து வெப்பன், அந்த ஏன்சியன்ட் வெப்பனை வச்சு பிளாஸ்ட் பண்ணது எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இப்போ இருக்கும். அதுக்கு மேலே வந்து இவங்க ஒரு என்னிஸ் லாபியை கட்டின மாதிரி இருக்கும். ஸோ இந்த என்னிஸ் லாபியோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்டிஸ் வழங்குறது. அங்கே நிறைய ஜட்ஜஸ்லாம் இருப்பாங்க. அதாவது இம்பல் டவுனில் இருக்கிற குற்றவாளிகள்லாம் இருக்காங்களா, அந்த குற்றவாளிகள்லாம் இவங்க தான் என்ன தண்டனை கொடுக்கறது, இந்த என்னிஸ் லாபியில் வச்சு தான் தண்டனை கொடுக்கறது. அங்கே வந்து நிறையா ஜட்ஜஸ் இருப்பாங்க, அதே மாதிரி மெரைன்ஸும் இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி CP9 இவங்க 3 பேர்த்தையும் வச்சு தான் அந்த கிரிமினலுக்கு தண்டனையும் வழங்கப்படும். எந்த லெவலில் போடுவாங்க இம்பல் டவுனில் அப்படிங்கிறத சொல்லி எல்லா இதுவும் அங்கே தான் வழங்கப்படும். ஸோ இந்த என்னிஸ் லாபி தான் நம்ம லூஃபி வந்து தரமாட்டம் ஆக்கியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த CP0. நெக்ஸ்ட் CP0 தான் இருக்கிறதுலே ரொம்ப செலஸ்டியலுக்கு நெருக்கமானவங்க. இந்த செலஸ்டியலை பாதுகாக்கிறதே இந்த CP0 தான். செலஸ்டியல் என்ன சொன்னாலும் ஆமா சாமி போட்டு என்ன சொன்னாலும் செய்கிறவங்க தான் இந்த CP0 ஏஜென்சிஸ். ஸோ இதில் வந்து CP9ல் வந்து ஃபஸ்ட்டு காக்கு, அதுக்கப்புறம் ராப் லூசி இவங்களாம் இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ப்ரொமோட் ஆகி CP0க்கு ப்ரொமோட் ஆகிருப்பாங்க. ஸோ செலஸ்டியலுக்கு ட்ராகன் என்ன சொல்கிறாங்களோ அவங்களுக்கு கீழே வேலை பார்க்குற மாதிரி CP0 இருந்திருப்பாங்க. அடுத்தது இன்னொரு ஸ்டேஜஸ், அது என்னன்னா வார்லார்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு தான். இந்த வார்லார்ட் சிஸ்டம் எது கொண்டு வந்தாங்கன்னா, கவர்மெண்ட்டுக்கால ரொம்பவே த்ரெட்டாக இருக்கக்கூடிய அந்த பைரேட்ஸ் எல்லாமே இவனுக்கு என்ன பண்ணுறானுங்கன்னா, நீங்கள் வந்து கவர்மெண்ட்டில் சேர்ந்துருங்க, உங்களுக்கு கவர்மெண்ட்டோட சலுகையெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகணும், ஆனால் நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு எதிராக செயல்படக்கூடாது, நாங்கள் சொல்கிறத நீங்கள் கேட்கணும். சப்போஸ் நீங்கள் எங்கள் இதில் சேரலின்னா மரைன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வாண்டட் போஸ்டர் ஒட்டி உங்களை துரத்தி கைது செய்கிறதுக்கே பார்ப்பாங்க, உங்களை ஃப்ரீயாக விட மாட்டாங்க
அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஆஃபர் டீல் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் டொஃப்ளமிங்கோ, அதுக்கப்புறம் ஆகாய் மீகாக்கு, அதுக்கப்புறம் crocodile இந்த மாதிரி நிறைய பேர் 7 வார்லாட்ஸ்லாம் வந்து ஒன்று சேர்ந்துருப்பாங்க. ஸோ எதுக்கு நம்மளுக்கு கவர்மெண்ட்டால தொல்லை, நம்ம ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வார்லாட் பொசிஷனில் வந்து சேர்ந்துருப்பாங்க. ஏன்னா இவனுங்க வந்து அப்படி ஒன்று இல்லைன்னா இவனுங்க வாட்டுக்கு பெரிய தலைகளாக வேறு இருக்கானுங்களா, கவர்மெண்ட்டுக்கு அச்சுறுத்தலாக வேறு இருக்காங்க. ஏன்னா இவனுக்கு பவர் லெவல்ஸ்லாம் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இவனுங்க ஏதாவது கவர்மெண்ட்டுக்கு எதிராக எம்பரர்ஸ் கூட போய் சேர்ந்துக்கிட்டு திரும்பிட்டானுங்கன்னா நம்மளுக்கு பிரச்சனையாகும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டே ஒரு தில்லுமுல்லா இந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்து ஒரு பவர்ஃபுல் பைரட்ஸை வந்து கவர்மெண்ட்டுக்கு சேர்த்துக்கிறானுங்க. ஸோ இது மூலயமா அவங்களுக்கு என்ன பலன் பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு கவர்மெண்ட்டுக்கு ஏதாவது பெரிய த்ரெட் வரும்போது இந்த பைரட்ஸை வச்சு மற்ற பைரட்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ மெரின் ஃபோர்லேயே பார்த்துருப்பீங்க, ஒயிட் பீடுக்கு எதிராக இந்த 7 வார்லாட்ஸையுமே இறக்கியிருப்பாங்க. ஸோ ஆக்காய் மீக்காக்கெலாம் அங்கே எல்லாத்துக்கூடையும் போய் சண்டை விட்டுட்டு இருப்பான். ஸோ அந்த மாதிரி தான் இதனால வார்லாடுக்கு என்ன ஒரு நன்மைனா, மெரைன்ஸ் தொல்லையாக இருக்காது, எங்கே வேணாலும் ஃப்ரீயாக போகலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஸோ அதனால இவனுங்க அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் என்ன ஆயிருக்குன்னா, வார்லாட் சிஸ்டமே கேன்சல் ஆயிருக்கும். ஏன்னா இந்த மாதிரி கவர்மெண்ட் கொடுக்குற அந்த பொசிஷனை வந்து தப்பாக பயன்படுத்திட்டாங்க 2 பேர், டொஃப்ளமியோவும் crocodileம். ஸோ அதனால ரெவரி மீட்டிங் போட்டு இந்த மாதிரி உங்கள் ஆளுங்க இந்த மாதிரி இந்த பொசிஷனை வந்து தப்பாக பயன்படுத்திட்டாங்க, 2 கிங்டத்துமே கைப்பற்ற பார்க்குறாங்க, அதுக்காக நிறையா கொலைகள்லாம் நிறையா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அது ரிவரி மீட்டிங்கில் எடுத்து அதுக்கப்புறம் தான் வார்லாட் சிஸ்டமே கேன்சல் பண்ணாங்க அந்த ரிவரி மீட்டிங் மூலயமா தான். ஆனால் இவனுங்க வார்லாட் இல்லைன்னா என்ன, நாங்கள் வந்து செராபிம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்லாடுக்கு ஈக்குவலாக ஒரு பெரிய குளோனை உருவாக்க ஆரம்பித்தானுங்க. அதாவது பசபிஸ்டா இருக்குது இல்லைங்க, நம்ம குமாவோட குளோன்ஸு, அதை விட அட்வான்ஸ்டு லெவலான ஒரு செராபிம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பசபிஸ்டாவோட அடுத்த லெவல், அதை குளோனாக மொத்தம் 7 குளோனை உருவாக்கி வச்சிருப்பாப்புல நம்ம டாக்டர் வேகாபங்க். அதுதான் அடுத்த வார்லாட் சிஸ்டம். ஸோ இந்த மாதிரி கவர்மெண்ட் வந்து மொத்தம் 3 இதாக செயல்படுது. ஒன்று வந்து மெரைன்ஸு, இன்னொன்று சைபர் போலு, இன்னொன்று வந்து செராபிம்ஸு. ஸோ இது வந்து ஒரு 3 மிலிட்ரி ஃபோர்ஸஸ் ஆட்ட. ஸோ ஒரு கவர்மெண்ட்டு கீழே ஒரு பெரிய சைபர்டிக் ஆர்மியே இருக்குது பசபிஸ்டான்னு சொல்லிட்டு, ஒரு ஃபுல்லாமே ரொபோட்டிக் ஆர்மிஸ் தான். இவங்க வந்து ஒரு டெஸ்ட்ராயர்னே வச்சுக்கலாம். ஸோ ஏதோ ஒரு வார் நடந்ததுன்னா இவங்களை கொண்டு போய் விட்டுருவாங்க, குரூப்ஸ் ஆஃப் அந்த க்ளோன்ஸ் ரொபோட்டிக் ஆர்மிஸை கொண்டு போய் விட்டுருவாங்க. அதாவது கூமாவோட க்ளோன்ஸ் தான் எல்லாமே ரொம்பவே எப்படி சொல்கிறது, வார்லாட சிஸ்டமும் பூர்த்தி செய்கிற மாதிரியே இருக்கும். ஸோ இந்த பசபிஸ்டாவை கண்ட்ரோல் பண்ணுற ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி யார்கிட்ட இருக்கும்னா குரசை கிட்ட தான் இருக்கும். அது கீழே வேகாபங்க், அது கீழே சென்டமோர், அது கீழே சைபர் போல. ஸோ அது கீழே தான் மிச்ச எல்லாத்துக்கிட்டே இருக்கும். டாப் ப்ரியாரிட்டி இந்த குரசை கிட்ட தான் இருக்கும். ஸோ இதோட அட்வான்ஸ்டு மாடல் தான் நம்ம செராபிம்ஸ். ஸோ இவங்க வந்து ஒரு க்ளோன், எல்லா க்ளோனும் கலந்து ஒரு கலவையாக உருவாக்கப்பட்டவங்க தான் செராபிம்ஸ். அவங்களோட கண்ட்ரோலும் சேம் தான், குரசை அதுக்கப்புறம் வேகாபங்க், இந்த மாதிரி கண்ட்ரோல்ஸ்லாம் இவங்ககிட்ட தான் இருக்கும். இந்த ஓல்டு கவர்மெண்ட்டுக்குமே ஒரு 3 ஸ்ட்ராங்கஸ்டான தலை இருக்குது. ஒன்று வந்து நம்ம ஹெட் குவார்ட்டர்ஸ்னு பார்ப்போம். ஹெட் குவார்ட்டர்ஸில் வந்து அங்கே தான் எல்லா இதுவுமே நடக்கும், எல்லா முடிவுகளுமே அங்கே தான், பெரிய பெரிய முடிவுகள் எல்லாமே அங்கே தான் எடுக்கப்படும். அங்கே தான் ஃப்ளீட் அட்மிரல்ஸ் எல்லாருமே ஒரு ஆஃபீஸ் எல்லாமே அதுதான். ஸோ அதுக்கப்புறம் வந்து என்னிஸ் லாபி, அங்கே தான் கிரிமினல்ஸ் எல்லாத்துக்குமே ஜஸ்டிஸ் கொடுக்கப்படும். CP9 ஹெட் குவார்ட்டர்ஸும் அதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து இம்பல் டவுன் வந்து காம்பெல்ட்டில் இருக்கும். அங்கே வந்து எல்லா குற்றவாளியும் அங்கே தான், தப்பு பண்ணுற எல்லா குற்றவாளிங்க பைரட்ஸ் எல்லாத்தையும் கொண்டு போய் அங்கே தான் அடைப்பாங்க. அங்கே எல்லாமே அவங்களோட பவருக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட ஜெயில்ஸும் அட்வான்ஸ்டாகவும் இருக்கும், தப்பிக்க முடியாத அளவுக்கு ரொம்பவுமே செக்யூராக இருக்கும், சேஃப் அண்ட் செக்யூர். இது வரைக்கும் ரொம்பவே தப்பிச்சு போகாத அளவுக்கு ஒரு வார்டனும் இருப்பான், மெக்லன்னு சொல்லிட்டு. அவன் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லான ஆளுக்கும் கூட. பட் அங்கேருந்துமே நிறைய கிரிமினல்ஸ்லாம் தப்பிச்சிருக்கிறாங்க, அது நம்மளுக்குமே தெரியும். ஸோ இன்னொன்று தனியாக ஒரு டீம் இருக்குது, அதாவது கவர்மெண்ட்டுக்குமே ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு சயின்டிஸ்ட் குரூப்னு சொல்லிட்டு. அவங்க வந்து கவர்மெண்ட் வந்து அந்த சயின்டிஸ்ட் குரூப்லாம் ஃபண்ட் பண்ணி அவங்க கேட்குறத வந்து செய்ய சொல்லுவாங்க. ஸோ அப்படி தான் வேகாபங்க், சீசர் இவங்களாம் இருப்பாங்க. ஸோ இந்த குறைசில என்ன பண்ணுவாங்கன்னா, அதாவது சயின்ஸ் சேட்டன், அவர் தான் டிஃபரன்ஸ் அண்ட் சயின்ஸ் மினிஸ்டர். ஸோ அவர் என்ன பண்ணுவார்னா, இந்த மாதிரி வேகாபங்கிட்ட இந்த மாதிரி நிறையா செய்ய சொல்லுவார். அதாவது பசபிஸ்டா உருவாக்க சொல்லுவார், செராபிமை இது பண்ண சொல்லுவார், கூமாவை வந்து அழிக்க சொல்லுவார், அப்படி இப்படின்னு நிறையா சொல்கிறதே இந்த சயின்ஸ் சேட்டன் தான். அவர் தான் அந்த வேகாபங்க் ஆர்டர் கொடுக்குறது. ஸோ அதுக்குன்னே தனியாக ஒரு ஐலாண்டும் இருக்கும், எர்கேட் ஐலாண்டுன்னு ஒரு சயின்டிஃபிக் ஐலாண்டு, அதாவது ஃபியூச்சரிஸ்டிக் ஐலாண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ என்னதான் ஓல்டு கவர்மெண்ட் அப்படின்னு ஒரு பவர்ஃபுல் சிஸ்டம் இருந்தாலுமே இவங்க வந்து மொத்த ஓல்டையுமே ரூல் பண்ண முடியாது. ஏன்னா இவங்களுக்கு எகனிஸ்டாக தான் அந்த 4 எம்பரர்ஸ், அதாவது 4 கடல் ராஜாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர் இருக்காங்க, 4 எம்பரர்ஸ்னு சொல்லிட்டு. இவங்களாம் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கானவங்க, ஃப்ளீட் அட்மிரல்ஸு, என்னது எப்படி சொல்கிறது, குரசேவே நேருக்கு நேர் நின்று சண்டை உடைய கொலையாள அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் எம்பரர் தான் 4 பேர். ஸோ ஃபஸ்ட்டு வந்து யார் இருப்பாங்கன்னா, நம்ம கைடோ, பிக் மாமு, அதுக்கப்புறம்
எட்வர்ட் நியூகேட், அதாவது ஒயிட் பியர்டு, அதுக்கப்புறம் சாங்ஸ், ரொம்பவே 4 பவர்ஃபுல்லான எம்பரர். இவங்களை எதிர்த்து ஒன்றும் பண்ண முடியாது. இவங்க 4 பேரும் ஒரு யூனிட்டியா ஒன்னா சேர்ந்து ஓல்டு கவர்மெண்ட்டுக்கு சண்டைக்கு போனாங்கன்னா 2 தரப்புல இருந்துமே ஒரு பெரிய டேமேஜ் ஏற்படும். ஓல்டு கவர்மெண்ட்டே கொலாப்ஸ் ஆகிற அளவுக்கும் கூட ஒரு பெரிய டேமேஜ் ஏற்படும். இதனால சாக போறது என்னமோ 2 தரப்புல இருக்கிற மக்கள் தான். 2 தரப்புல இருக்கிற அவங்களோட சபார்டினேட்ஸ் தான் சாக போறாங்க. ஸோ அதனால என்னமோ அந்த 4 எம்பரர்ஸும் எப்பவுமே ஒன்று சேர்றது இல்லை. ஆனால் என்னன்னா 4 எம்பரர்ஸ்குள்ளேயுமே தனித்தனி ஈகோ இருக்குது, சண்டையும் இருக்குது. இவங்கெல்லாம் எப்பப்போ பார்த்துக்கிட்டாலுமே சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குன்னு தனித்தனி டெரிட்டரியும் இருக்குது. அவங்களும் தனித்தனி ஐலாண்டை வந்து ரூல் பண்ணுவாங்க, டெரிட்டரியாக வச்சுக்குவாங்க. ஸோ அதே மாதிரி தான் சாங்ஸுக்கு வந்து எல்பாப்பை வந்து டெரிட்டரியாக வச்சுக்குவாங்க. அவன் டெரிட்டரியை கை வச்சா அவன் வந்து சண்டைக்கு போவான் மற்ற எம்பரர் கூட. அவன் டெரிட்டரியில் இருக்கும்போது அவன் டெரிட்டரியை வந்து மெரைன்ஸோ வேர்ல்டு கவர்மெண்ட்டோ வந்து உள்ள நுழையவே முடியாது. ஏன்னா அது வந்து ஒரு எம்பரரோட ஒரு டெரிட்டரி. அங்கே வந்து இன்னொரு மெரைன்ஸ் வந்தால் அந்த எம்பரர் எப்படி சும்மா எடுப்பான்? வேர்ல்டு கவர்மெண்ட் கூட சண்டைக்கு போகிற அளவுக்கு வந்து ஒரு பெரிய வாரம் ஆயிரும். ஸோ அதனால மெரைன்ஸும் அவங்க டெரிட்டரிக்கு போக மாட்டாங்க. இப்போ வந்து எப்படி கைடோ வந்து வானவன் வந்து டெரிட்டரியாக வச்சிருந்தான்ல, அங்கே வானவுக்கு எந்த ஒரு மெரைன்ஸ் யாருமே உள்ள நுழைய முடியாது. ஸோ அதே மாதிரி தான் இப்போ ஒயிட் பீடும் ஃபிஷ்மேன் ஐலாண்டை டெரிட்டரியாக கொண்டிருப்பான். இந்த மாதிரி பிக் மாமும் ஓல்ட் கேக் ஐலாண்டு, இந்த மாதிரி நிறைய ஐலாண்ட்லாம் டெரிட்டரியாக யூஸ் பண்ணி அவங்களுக்குன்னு ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிட்டு அவங்க ஒரு ராஜ்யமாட்ட ஆண்டுட்டு இருப்பாங்க. அந்த இதுக்குள்ள மற்ற மெரின்ஸோ கவர்மெண்ட்டோ யாரும் உள்ள நுழைய முடியாதுன்னு வரவும் மாட்டாங்க. ஸோ இப்படியா தான் எம்பரருக்கும் கவர்மெண்ட்டுக்கும் ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் போயிட்டு இருக்குது. ஆனாலுமே கவர்மெண்ட் வந்து இந்த 4 எம்பரர்ஸை ஒன்று சேர விட மாட்டாங்க. சப்போஸ் இவங்க ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா அது வந்து கவர்மெண்ட்டுக்கு தான் ரொம்பவே மிகப்பெரிய ஆபத்து. சேதாரம் என்னமோ பெரிய சேதாரம் என்னமோ கவர்மெண்ட்டுக்கு தான் ஆக போகும். ஏன்னா இவங்க ரொம்பவே இப்போ ஒரு பவர்ஃபுல் எம்பரர்ஸ் எல்லாருமே. ஏன்னா எல்லாருமே பவர்ஃபுல் டெவில் ஃப்ரூட் யூசர்ஸ் மட்டும் இல்லாமல் ஹாக்கியுமே அட்வான்ஸ்டு ஹாக்கி தான் யூஸ் பண்ணக்கூடிய ஆளுங்க. இவங்க 4 பேருமே ஒன்று சேர்ந்துட்டா அது வந்து இப்போ கவர்மெண்ட்டுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல் ஆயிரும். ஸோ அதனால 4 பேரும் ஒன்று சேர விடாமல் இந்த சைபர் போல் ஏஜென்சி மூலயமா வச்சு அங்கங்கே உளவு வேலை பார்க்க அனுப்பிவிடுவானுங்க. ஏதாவது பண்ணுறானுங்களா, எம்பரர்ஸ் ஏதாவது பண்ணுறானுங்களா, ஸ்டெப் எடுக்கிறானுங்களா, கவர்மெண்ட்டுக்கு ஏதாவது வேலை பண்ணுறானுங்களா எக்ஸ்ட்ரா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருப்பானுங்க. ஸோ இப்படியா தான் கவர்மெண்ட் அப்படின்றது ஒரு ஸ்ட்ரக்சரலாக ஒரு நூல் போல் இந்த மாதிரி தான் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குது. ஃபஸ்ட்டு இமு கீழே கோரஸ், அது கீழே நம்ம கமாண்டர் இன் சீஃப், ஃப்ளீட் அட்மிரல், வைஸ் அட்மிரல், ரியர் அட்மிரல், கமாண்டோரு, கேப்டனு, அதுக்கப்புறம் கமாண்டர், லிeutenant கமாண்டர், அதுக்கப்புறம் லிeutenant ஜூனியர் கிரேடு, அது கீழே மிச்ச ஆஃபீஸர்ஸ், இந்த மாதிரியும். அதுக்கப்புறம் இதில் நிறையா ஸ்வாட் அப்படின்ற ஒரு டீம் இருக்குது. அதில் ஸ்கில்ஃபுல் மெரைன்ஸ் எல்லாம் இருப்பாங்க. எக்ஸாம்பிள் கோபி, இவங்க ஹெல்மப்போ, இந்த மாதிரி நிறையா ஸ்கில்ஃபுல் மெரைன்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அவங்களுக்கும் தனியாக ஒரு டாஸ்க்லாம் கொடுக்கப்படும். அவங்களுக்கு தனியாக ஒரு டாஸ்க் எல்லாம் முடிச்சுட்டு இருப்பாங்க ஏதோ பைரட்ஸ்க்கு எதிராக. ஸோ அதே மாதிரி சைபர் போல் ஏஜென்ட்ஸ், அதே மாதிரி வாரல் சிஸ்டம் தான் டெஸ்ட்ராயர்ஸில். ஸோ செராபிம்ஸ், இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரோட ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு வேர்ல்டு கவர்மெண்ட். ஓகே ட்ரீமர்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். என் வீடியோவில் ஏதாவது எரர் ஏதாவது இருக்குதா, ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தாலும் நீங்கள் அதை வந்து இது தப்பு அப்படின்னு சொல்லி எது ரைட்டோ அதை நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகே ட்ரீமர்ஸ், உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.